வணக்கம். சினி மினி நடிகர் ஜெமினி கணேசனுக்கு சொந்தமான ஒரு அருமையான பங்களா கொடைக்கானலில் இருக்கிறது என்பதை பலரும் அறிவார்கள். இந்த பங்களா எப்படி ஜெமினி கணேசனுக்கு சொந்தம் ஆனது என்பதே மிகவும் சுவாரஸ்யமான ஒரு விஷயம். உங்களுக்கே நன்றாக தெரியும், ஜெமினி கணேசனுக்கு சொந்தமான அருமையான மிகப்பெரிய வீடு நுங்கம்பாக்கம் பகுதியில் இருக்கிறது. நுங்கம்பாக்கம் நெடுஞ்சாலைக்கு அருகில் 10 ஏக்கர் பரப்பளவில் இருக்கக்கூடிய வீடு அது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் மக்கள் திலகம் எம்ஜிஆரும் கொடிகட்டி பறந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் தமிழ் திரைப்பட உலகின் முன்னணி நட்சத்திரங்களில் ஒருவராக ஜொலித்தவர் காதல் மன்னன் ஜெமினி கணேசன். தான் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை வைத்து உடனடியாக அதை கட்டிடங்களாகவோ வீடுகளாகவோ வாங்கி போடுவது என்பதை அவர் வாடிக்கையாகவே வைத்திருந்தார். அதனால்தான் நுங்கம்பாக்கம் பகுதியில் மிகப்பெரிய மாளிகையை சொந்தமாக அவர் கட்டினார். ஜெமினி கணேசனுக்கு சொந்தமான அந்த கட்டிடத்திற்கு அருகில்தான் இப்போது புகழ்பெற்ற ஜிஜி மருத்துவமனை இருக்கிறது. அவருடைய அருமை மகளான டாக்டர் கமலா அதை சொந்தத்தில் வைத்திருக்கிறார். 1961ஆம் ஆண்டில் பாசமலர் திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு கொடைக்கானலில் நடைபெற்றது. அந்த படப்பிடிப்பிற்கு அந்த திரைப்படத்தில் நடித்த ஜெமினி கணேசன் சென்றிருந்தார். அவருடன் அவருடைய மனைவியாக இருந்த சாவித்திரியும் சென்றிருந்தார். அப்போது ரெட் லிஞ்ச் என்ற பெயரில் கொடைக்கானலில் இருந்த ஒரு மிகப்பெரிய பங்களா ஜெமினி கணேசனுடைய கண்களில் பட்டது. அந்த பங்களாவை பார்த்த ஜெமினி கணேசன் அந்த பங்களாவை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தார். அப்போதுதான் அவருக்கு தெரிந்தது, அந்த பங்களாவின் உரிமையாளர் ஆங்கிலேயர் என்பதும் அவர் இப்போது லண்டனில் இருக்கிறார் என்பதும் தெரிய வந்தது. 4 ஏக்கர் பரப்பளவில் செடி கொடிகளுக்கு மத்தியில், மரங்களுக்கு மத்தியில், மலர்களுக்கு மத்தியில், மலர் செடிகளுக்கு மத்தியில் அமைந்திருந்த அந்த பங்களாவின் உரிமையாளரின் பெயர் ஹேவர்ட்ஸ் என்பது. அந்த ஹேவர்ட்ஸ் இப்போது லண்டனில் இருக்கிறார் என்ற தகவல் ஜெமினி கணேசனுக்கு கிடைத்தது. அந்த ஹேவர்ட்ஸ் யார் என்பதை ஜெமினி கணேசன் விசாரித்த போது அவர் ஆச்சரியத்தின் உச்சிக்கே சென்று விட்டார். ஹேவர்ட்ஸ் என்ற பெயரில் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லவா, ஹேவர்ட்ஸ் பிராண்டி, ஹேவர்ட்ஸ் விஸ்கி என்று. அந்த பிராண்டியையும் விஸ்கியையும் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தை சொந்தத்தில் வைத்திருப்பவர்தான் இந்த ஹேவர்ட்ஸ். ஜெமினி கணேசன் அதை சொந்தத்தில் வாங்க வேண்டும் என்று மனதிற்குள் நினைத்தார். அப்படி நினைக்கும்போது அவருக்கு 2 தகவல்கள் வந்து சேர்ந்தன. என்ன என்றால், அந்த மிகப்பெரிய பங்களாவை கருமுத்து தியாகராஜன் என்ற மிகப்பெரிய செல்வந்தர் ஏற்கனவே வாங்க முயற்சித்து கொண்டிருக்கிறார் என்ற தகவல் ஒன்று. இன்னொரு தகவல், டிவிஎஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் அந்த பங்களாவை வாங்க மனதில் நினைத்து கொண்டு அதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார் என்ற தகவல். ஜெமினி கணேசன் நேரடியாக தொழிலதிபர் கருமுத்து தியாகராஜனை போய் பார்த்தார். அவரிடம் தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய விருப்பத்தை ஜெமினி கணேசன் வெளியிட்டார். கருமுத்து தியாகராஜன் அந்த பங்களாவை தான் வாங்க வேண்டும் என்று மனதில் நினைத்தாலும் பிரபல முன்னணி சினிமா நட்சத்திரமான ஜெமினி கணேசன் வாங்க நினைக்கிறார் என்றதும் தன்னுடைய முயற்சியை கைவிட்டுவிட்டு லண்டனில் இருக்கக்கூடிய அந்த ஹேவர்ட்ஸிடம் அவரே பேசினார். அந்த பங்களாவின் விலை அந்த காலகட்டத்தில் 1 லட்சம் ரூபாய் என்று தீர்மானிக்கப்பட்டது. ஆனால் ஜெமினி கணேசன் அந்த பங்களாவின் மீது இருந்த அளவற்ற விருப்பத்தின் காரணமாக அதற்கு மேலாக 10,000 ரூபாய் தருவதாக கூறி 10,000 ரூபாயையும் கொடுத்தார். அதாவது அந்த மிகப்பெரிய பங்களாவின் விலை அப்போது 1,10,000 ரூபாய். இன்றைக்கி ஜெமினி கணேசன் உயிரோடு இல்லை, சாவித்திரி உயிரோடு இல்லை. இப்படிப்பட்ட சூழலில் எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் கொடைக்கானலில் அவர் விலைக்கு வாங்கிய ரெட் லிஞ்ச் என்ற அருமையான பங்களாவிற்கு பின்னால் எப்படிப்பட்ட சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்கின்றன என்பதை
நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அந்த சம்பவங்களை இங்கு நான் கூறுகிறேன்.